குபேரன் டிவி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இப்போ இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ராகு கேது பெயர்ச்சி 2023. ராகு கேது பெயர்ச்சி 30/10/2023 திங்கட்கிழமை, தூவிதியை திதி, கார்த்திகை நட்சத்திரம், மாலை 4:40 மணி. மாலை 4:40க்கு வந்து பார்த்திங்கன்னா மேஷத்திலிருந்து மீனத்திற்கு ராகு பகவான் செல்கிறார். துலாமில் இருந்து கன்னிற்கு கேது பகவான் செல்கிறார். இப்போ ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். ஜோதிட பேராசிரியர் அட்வொகேட் ஆஸ்ட்ரோ ரங்கநாதன் ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஜோதிட பேராசிரியர் மனவளக்கலை ஏழுமலை ஐயா அவர்கள் வந்திருக்காங்க. இப்போ இந்த ராகு கேது பெயர்ச்சியினுடைய சுப பலன்கள் யாருக்கெல்லாம் பாதகமான சூழ்நிலைகள், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ ரங்கநாதன் ஐயா இதை பற்றி விளக்குவார். வணக்கம். ஆஸ்ட்ரோ ரங்கா. இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ராகு கேது பயிற்சி பலன்கள் 2023 25 வரைக்கும் பார்க்குறோம். அப்போ நம்ம ராகு கேது பயிற்சி பலன்கள் யாருக்கெல்லாம் நல்ல பலனை கொடுக்குது, யாருக்கெல்லாம் சுமாரான பலன்களை கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த ராகு அப்படின்றவர் யார், கேது அப்படின்றவர் யார், இவங்களுடைய காரத்துவங்கள் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இதை ஓரளவுக்கு ஒரு சின்ன விஷயமாக நம்ம பார்க்கலாம். ராகு அப்படின்ற கிரகம் வந்து ராகு கேதுக்கள் அப்படிங்கிறது ஒரு சாயா கிரகங்கள் அப்படி சொல்லக்கூடிய நிழல் கிரகங்கள் தான். இதுக்கு தனிப்பட்ட ஒளியோ தனிப்பட்ட ஒரு உருவமோ ஒரு உருவமைப்போ இதுக்கு கிடையாது. இப்படிப்பட்ட கிரகங்கள், அதாவது ராகுவோ கேதுவோ ஒரு ராசியில் அமரும்போது அந்த ராசியினுடைய அதிபதியின் குணத்தை தன்னகத்தை கொண்டு அந்த ராசி அதிபதியை போல செயல்படக்கூடிய ஒரு அமைப்பும், அந்த ராசியினுடைய அதிபதியினுடைய பலத்தை குறைத்து தன்னகத்தை உறிஞ்சி எடுத்துக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த கிரகங்களுக்கு அந்த ஒரு வலிமையை கொடுத்துருக்காங்க. இதில் ராகு மற்றொரு கிரகத்தை நெருங்கும் போதே அந்த கிரகத்தினுடைய வலிமை முழுக்க எடுத்துக்குவார். அப்போ அந்த கிரகத்தை முழுசாக சாப்பிட்றார், அதனுடைய ஒளியை ஃபுல்லாக மறைச்சிறார். ஸோ நம்ம இப்படி பார்க்கும்போது ராகு கேதுக்களுக்கு நட்பு கிரகங்கள், பகை கிரகங்கள் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ மட்டும்தான் அந்த ராகு கேதுக்களுடைய சுப பலன்கள் அசுப பலன்கள் அப்படிங்கிறத நம்ம எளிமையாக எடுத்துக்கிற முடியும். இப்போ ராகுக்கு நட்பு கிரகங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா புதன், சுக்கிரன், சனி, இந்த கிரகங்களை நம்ம சொல்லலாம். அப்போ இந்த புதன், சுக்கிரன், சனியோடு இணையும் ராகு என்ன செய்கிறார் அப்படின்னா மிகப்பெரிய யோகத்தை பிரம்மாண்டமாக கொடுக்குறார். இந்த சுக்கிரன், புதன், சனி இந்த கிரகங்களுக்கு 5ஆம் வீட்லேயோ 9ஆம் வீட்லேயோ இந்த ராகு பகவான் வர்றார் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய காரத்துவத்தை பல மடங்காக பெருக்கி ஜாதகருக்கு கொடுத்துட்றாங்க. இதே சமயம் அந்த கிரகம் அல்லாமல் சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த கிரகங்களோடு இணையும் போதோ இந்த கிரகங்களுக்கு 5, 9 ராகு வரும்போது என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்தினுடைய காரத்துவங்கள் முழுக்க கெடுத்து விட்டுறாரு. அதாவது அந்த பலன்கள் கிடைக்காத அளவுக்கு பண்ணிடுறாரு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா செவ்வாய்ன்றது வீடு அப்படின்னு நம்ம எடுப்போம். நிலத்துக்கான காரகன், வீட்டுக்கான காரகன் செவ்வாய் அப்படின்னு இருப்போம். இப்போ செவ்வாய் மேலே ராகு போகிறாருன்னா ஒருத்தர் வீடு கட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னால் வீடு கட்டுற பணி அப்படியே சுணக்கமாய் நிற்கும். இதுவே சுக்கிரனும் வீடு தான். ஒருத்தர் நல்ல பிரம்மாண்டமாக வீடு, அழகான வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த சுக்கிரன் மேலே ராகு போகும்போது இன்னும் அழகை மெருகேற்றி அந்த வீடை பிரம்மாண்டமாக மாற்றி விட்டு போயிடுவார். அப்போ இந்த ராகு கேதுக்கள் நட்பு கிரகங்கள், பகை கிரகங்கள் என்பதை பொறுத்து தான் தன்னோட பலன் அப்படிங்கிறத செய்து. இந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது வரக்கூடிய 30 அக்டோபர் 2023 அன்று துதியை திதி, கார்த்திகை நட்சத்திரம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்துக்கே மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா சூரியனுடைய வெப்பத்தை தாங்கிய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம். சூரியனுடைய வெப்பம் முழுக்க இந்த கார்த்திகை நட்சத்திரத்தில் மட்டும்தான் இருக்குது. அக்னி தேவனே இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுடைய அம்சம் முழுக்க கொண்ட ஒரு நட்சத்திரம். முருகப்பெருமானுடைய அம்சம் உள்ள நட்சத்திரம் தான் இந்த கார்த்திகை நட்சத்திரம். நாம் இந்த பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ விசாக நட்சத்திரம் போயிட்டுருக்கு. விசாகமும் முருகனுடைய நட்சத்திரம். அப்போ இந்த கிருத்திகை நட்சத்திரத்தை அன்னைக்கு இந்த ராகு கேது பயிற்சி நடக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம், சுபமான ஒரு விஷயம். இந்த ஆண்டு யாருக்கெல்லாம் சுமாரான பலன்கள் இருக்குது, ராகு கேது பயிற்சினால் நமக்கு ஒரு கஷ்டம் வருது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆண்டு முழுக்க நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது உங்கள்கிட்ட வரக்கூடிய பாதகமான பலன்கள்லாம் விலகி நற்பலன்களே நடக்கும். இது அன்றைய நாளில் வச்சு நம்ம அடிப்படையாக வச்சு நம்ம எடுக்கிறோம். இதில் ராகு பிரம்மாண்டத்துக்கான ஒரு கிரகம், பேராசைக்கான ஒரு கிரகம், போகத்துக்கான கிரகம். அப்போ ராகு ஒரு விஷயத்தை பண்ணினார் அப்படின்னா பெருசாக பண்ணுவார்.
கேது எந்த ஒரு விஷயத்தையும் கமுக்கமாகவே பண்ணுவார், அதாவது மூடி மறைச்சே பண்ணுவார். கேது மோட்சக்காரகன் அப்படி சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்தில் கேதுவை பற்றி நம்ம பலன் எடுக்கணும் அப்படின்னா நிறைய ஞானத்தை கொண்டு தான் பலன் எடுக்க முடியும். சும்மா சாதாரணமாக பலன் எடுத்துட முடியாது. கேதுவை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கே மிகப்பெரிய ஞானம் வேணும். அந்த ஞானக்காரகனான கேது பயிற்சி யாருக்கெல்லாம் நற்பலன்கள் தரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கோம். இப்போ 30ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2023 வருஷம் மாலை 4:40 மணி அளவில் கிருத்திகை நட்சத்திரத்தில் ராகு பகவான் மேசராசிலேருந்து மீன ராசிக்கும், கேது பகவான் துலா ராசிலேருந்து கன்னி ராசிக்கும் பயிற்சி அடைகிறாங்க. இதை பற்றின விரிவான பலன்களை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். மகர ராசி ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் 2023 30/10/2023 ஐப்பசி மாதம் 13ஆம் நாள் திங்கட்கிழமை தூவிதியை திதி கார்த்திகை நட்சத்திரம் மாலை 4:40 மணிக்கு ராகு பகவான் மேஷத்திலிருந்து மீனத்திற்கும், கேது பகவான் துலாமிலிருந்து கன்னி ராசிக்கும் பெயர்ச்சி ஆகிறார். இப்போ இந்த மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ராகு பகவான் 18 மாதங்கள் ஒரு ராசியில் இருக்கார். இப்போ இவர் என்ன செய்கிறார் அப்படின்னா எந்த ராசியில் இருக்கோ அந்த ராசியினுடைய முழு கிரகத்தினுடைய சஞ்சாரத்தை எடுத்துக்கிறார். அப்போ இவர் ஆட்சி செய்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துருவார். சரி, இந்த மகர ராசிக்கு இந்த ஆண்டு எப்படி இருக்கும்? 2023 to 2025 இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்திருக்கிறது ரொம்ப நல்ல விசேஷம் இவர்களை பொறுத்த வரைக்கும். அதே போல் 9ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா கேது பகவான் இருக்கிறதும் நல்ல விஷயம். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் பலனை தரும். இவர்களுக்கு முயற்சிகள் பார்த்திங்கன்னா கடுமையான முயற்சிகள் வெற்றியையும் தரும்னு சொல்லிக்கலாம். இவருடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதும் நல்லது, ஆட்சியாக இருந்திருக்கார். அப்போ பார்த்திங்கன்னா தனஸ்தானம் கெடுமானா நிச்சயமே கிடையாது. உத்தியோகங்கள் இவர்களை பொறுத்த வரைக்கும் நல்லாவே பலன் தரும். பாதச்சனி தான், ஆனால் 2ஆம் இடத்துல சனி பகவானும், 3ஆம் இடத்துல ராகு பகவானும், 4ஆம் இடத்துல பார்த்திங்கன்னா குருவும் அமர்ந்திருக்கிறார். அப்படின்னு இருக்கும்போது வாழக்கூடிய இடம் மிக சிறப்பை தரும். வாழக்கூடிய இடம் மிக சிறப்பையே தரும். அதே நேரத்தில் வக்கரமாக தொட்டு பிள்ளைகள் வழியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சொல் பேச்சு கேட்டு நடக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மகர ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரிவுகள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாமே நீங்கி ஒற்றுமையாக போகிறாங்க. குடும்பமே ஒற்றுமையாக போகுது. பிள்ளைகள் ஒற்றுமை தரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஆனந்தம், பரஸ்பர நம்பிக்கை, ஒற்றுமையை தந்திடும். கருத்து வேறுபாடு உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து நிச்சயமாக ஒற்றுமையுடன் வாழ போகிறாங்க. அதே போல் இவர்கள் வேலையில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுமையான முயற்சிகள் தேவை. அதே நேரத்தில் வெற்றியும் கொடுத்துடும். யார் எதை சொல்கிறாங்கன்னு கவலைப்படாதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க, திறமையாக செய்யுங்க. மற்றவங்க சொல் பேச்சு கேட்காம உங்களோட சுய புத்தியை கொண்டு போகணும். அதுதான் நல்லதும் கூட. யாரை பற்றியும் எந்த கருத்தும் நல்லதும் சரி கெட்டதும் சரி யாரை பற்றியும் எதுவும் சொல்ல வேண்டாம். உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள். இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வீடு இல்லாமல் இருந்தவங்க, வாடகை வீட்டிலே தான் இருந்தோம், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அடிக்கடி சிலவங்க பார்த்திங்கன்னா 1 மாதம் 3 மாதம் 5 மாதம்னு வீடு அடிக்கடி ஒரு வருஷத்தில் 5-6 வீடு மாற்றிடுவாங்க. இவர்களுக்கு நிரந்தரமான வீடு வாய்ப்புகள் உண்டு. வீடு பாக்கியம் கிடைச்சிடும். லோன் மூலமாக, ஏதாவது ஒரு மூலமாகவோ, அரசு மூலமாகவோ ஏதாச்சும் ஒரு விதத்தில் வீடு பாக்கியம் உறுதியாக கிடைச்சிடும். கவலைப்பட வேண்டாம், லீஸாவது கிடைச்சிடும். இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் பிள்ளை பாக்கியம் தாமதமாக ஆகுது. இந்த பிள்ளை பாக்கியம் தாமதமாகுது, தடையாகுது, கஷ்டமாக இருக்குது. மருத்துவ பரிசோதனையில் சில சமயங்களில் தாமதத்தை கொடுக்குதுன்னு நினச்சவங்களுக்கு இந்த வருஷம் உறுதியாக புத்திர பாக்கியம் உண்டு. கவலைப்பட வேண்டாம், புத்திர பாக்கியம் உறுதியாகவே உண்டு. அதே போல் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கல, என் பிள்ளை இன்டர்வியூ போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் என்னென்னா வேலை வாய்ப்பு தந்துடும். கிடைக்கிற வேலையை பயன்படுத்திக்கணும். அதே போல் இந்த மகர ராசிக்காரர்கள் இப்போ பார்த்தோம்னா வேலை நிரந்தரமாக ஆகிடும். அதே நேரத்தில் வேறு வேலை மாறலாமான்னா கிடைத்த வேலையை பயன்படுத்திக்கணும். வேறு வேலை கிடைச்ச பிறகு மாறணுமே தவிர கிடைக்காத முன்னாடி நின்றுட்டிங்கன்னா நிச்சயமாக இவர்களுக்கு போராட்டத்தையும் கொடுத்துடும். பார்த்துக்கணும்.
அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. விட்டு கொடுத்து போகிறது நல்லது, கவலைப்பட வேண்டாம். விட்டு கொடுத்தோம்னால ஒற்றுமைக்கும் வழி தந்துடும். என்ன காரணம் அப்படின்னா மகர ராசிக்கு வந்து 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், ஆட்சியாக இருக்கும் பொழுது ரொம்ப அற்புதம் தான். குடும்பத்தில் ஒற்றுமைகள் இந்த காலகட்டத்தில் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்களுக்கு எல்லாருமே ஒற்றுமையாக ஆகி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஆனந்தம் ஒற்றுமையும் கொடுத்துடும். ஆக மொத்தத்தில் இதில் மகர ராசிக்காரர்களுக்கு 2023 to 2025 60% நல்ல பலன்களையும் 40% பார்த்திங்கன்னா கவனத்தையும் கொடுத்துடுவார். ஆக மொத்தத்தில் இந்த ராகு கேதுவால் இவர்களுக்கு சுப பலன் தான் நிச்சயமாக தருமே. முயற்சிகள் இவர்களுக்கு முழு வெற்றியை தரும். வெளிநாடு போனோமா முயற்சி செய்ய வெற்றி கிடைச்சிடும். ஆக மொத்தத்தில் உழைப்புக்கேற்ற உயர்வு உண்டு. அதே போல் வந்து லோன் அப்ளை பண்ணாலும் கிடைச்சிடும். அதை அடைக்கக்கூடிய முயற்சியிலும் இருப்பீங்க. அதை வந்து சுப விரயமாக மாற்றிக்கணும். சரி, இந்த ராகு கேது பெயர்ச்சி மகர ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை நற்பலன்களை தரப்போகுது என்பதை பற்றி ஜோதிட பேராசிரியர் ரங்கநாத ஐயா விளக்குவார். தொழில் காரகனான சனி பகவானை ஆட்சி வீடாக கொண்ட மகர ராசி என்பர்களே, வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு என்ன விதமான பலன்களை கொடுக்க இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துல பாதச்சனியாக சனி சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார். 2ஆம் இடத்துல சனி ஆட்சி பலத்தில் அவரோட வீட்டில் இருக்கார். இப்போ இது என்ன விதமான பலனை கொடுக்குது அப்படின்னா, இவ்வளவு காலம் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு, ஒரு விடியல், ஒரு 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 வெளிச்சம் இதுதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஸோ இவ்வளோ நாள் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், இனிமேலாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. 3ஆம் இடத்து ராகு, அப்போ முயற்சிகளை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். பெருசாக எதையும் ஆசைப்படக்கூடாது, பிரம்மாண்டமாக எதையும் செய்யணும்னு நினைக்கக்கூடாது. சின்ன சின்ன முயற்சிகள் எடுக்கணும், சின்ன சின்ன வேலைகளை மட்டும் இப்போ நீங்கள் ஆரம்பிக்கணும். இப்போ ராகுவினுடைய பார்வை ராசியின் மீது விழுகுது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஆசைகள் எல்லாம் பெருசாக இருக்கும். திடீர்னு ஒரு ஆர்ப்பாட்டமாக ஒரு விஷயத்தை செய்யக்கூடாது. தேவையில்லாத பயணங்களை குறைச்சிக்கணும். பயணங்களை அதிகமாக ராகு பகவான் கொடுப்பாரு. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். 4ஆம் இடத்துல குரு அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். 3-12 கூடிய குரு 4ஆம் இடத்துல நிற்கிறார். பொதுவாகவே மகர ராசிக்காரங்க எப்போவுமே சாணக்கியத்தனத்தோடையே செயல்படுவாங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் புத்திசாலித்தனமாகவே செயல்படக்கூடிய மகர ராசி நண்பர்கள் இப்போ 4 குரு இருக்குது அப்படிங்கிறதுனால 4ஆம் இடம் வீடு, வண்டி, வாகனம், சொத்து, பத்து இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பில் தான் இருக்குது. புதுசாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்கலாம், கண்டிப்பாக கிடைக்கும். இதனால் வரைக்கும் நம்ம வீடு சரியில்லை அதனால தான் கஷ்டப்பட்டோம் அப்படின்னு வீடு மாற்றினவங்க இனி புது வீடே கட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வண்டி இல்லை, வாகனம் இல்லை அப்படின்னு கஷ்டப்பட்டவங்க புதுசாக வண்டி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சொத்து பத்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தந்தை வழி சொத்தோ தாய் வழி சொத்தோ ஏதோ ஒரு சொத்து உங்களுக்கு உங்களுடைய உரிமையுள்ள சொத்து வந்து உங்களுக்கு சேரும். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு 10ஆம் இடத்தை சனி பார்க்குறார். பலமாக இருக்க சனி 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ தொழிலுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு 8ஆம் இடத்தை சனி குரு பார்க்குறார். 12ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதே மாதிரி 8ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். 8ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம் இந்த 3 இடங்களையும் குரு பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான். ஸோ உங்களுக்கு நீண்ட கால முதலீடுகள் போடுறதா இருந்தால் இனி போடலாம். வெளிநாட்டு வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடத்தை சனி பார்க்குறது அப்படிங்கிறதுனால, குருவும் பார்க்குறது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கும். 10ஆம் இடத்தை குரு பார்க்குறது அப்படிங்கிறதுனால தொழில் வாய்ப்புகள் நல்லபடியாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால தீராத நோய்கள், மருந்து எடுத்துக்காமல் கஷ்டப்பட்ட நோய்கள் இது எல்லாம் இப்போ சரியாகும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 7 சனியினால் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டங்கள், அது கடன் பிரச்சனை, தொழில் பிரச்சனை, தொழிலில் போட்டினால் ஏற்பட்ட பிரச்சனை இதெல்லாம் இப்போ தீர்ந்து ஒரு முடிவுக்கு வர்றதுக்கான காலகட்டங்களாக இருக்குது. தொழில் பூட்டி இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பூட்டப்பட்ட தொழில் மறுபடியும் திறந்து நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குது. இதுக்கு மேலே தொழில் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்குது. உங்களுடைய ராசியை ராகு பார்க்குறதுனால எண்ணங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். தேவையற்ற எண்ணங்களை குறைச்சிக்கணும். எது சரி எது தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கணும். அவ்வளோதானே தவிர கெட்ட பலன்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதிகமான விஷயங்கள் இல்லை. ஒரு 75% நல்ல பலன்கள் தான் இருக்குது. ஏன்னா பாதச்சனி போயிட்டுருக்குன்றதுனால இந்த சமயத்தில் தான் உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனம், சொத்து சேர்க்கை இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போவோம் அப்படின்ற மாதிரி சனி பகவான் ஏதோ ஒன்று உங்களுக்கு கொடுத்துட்டு தான் போவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொந்தரவுகள் இல்லை. அப்படி மகர ராசிக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது உக்கிரமான தெய்வங்கள், வெட்ட வெளியில் நிற்கக்கூடிய தெய்வங்கள், இந்த தெய்வங்களை எடுத்துகிட்டு வழிபாடு பண்ணிக்கிறது அப்படிங்கிறது மகர ராசிக்கான ஒரு சிறப்பான பரிகாரமாக இருக்கும். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பலன்னு சொன்னார் ஐயா. பேராசிரியர் ஐயா ஏழுமலை அவர்கள் விளக்குவார். வாழ்க வளமுடன். 2023-2025 ராகுகேது பயிற்சிகள்
பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ மகர ராசிக்கு ராகு பயிற்சி என்ன நற்பலன் கொடுக்குதுன்னு பார்க்குறோம். அந்த வகையில் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகுவும் 9ஆம் இடத்துல கேதுவும் அமர்ந்து இப்போ குருபெயர்ச்சி பலனை சிறப்பாக கொடுக்குறாங்க. இதில் இப்போ நடக்கிறது உங்களுக்கு 7 சனியோட பாத சனி காலமாக இருந்தாலும் இவங்களுக்கு இன்னும் தொடர்ந்தும் அந்த தொழிலில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்குது. முன்னேற்றம் இல்லாமல் இருந்தாலும் இந்த ராகு பயிற்சி சிறப்பான ஒரு தொழிலை முன்னேற்றத்துக்கு வழிவகுது. இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. வீடு வாங்கிக்கலாம், வீடு வாங்கிக்கலாம். கடன் வரும், கடன் வந்தாலும் பரவாயில்லை, கட்டிக்கலாம். தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. இவங்க பார்த்திங்கன்னா சொந்தமாக வீடு மனை எல்லாம் வாங்கிட்டு கார்கள்லாம் லக்ஸுரியாக வாழ்கிறதுக்கு இனி ஒரு கஷ்ட காலம்லாம் முடிஞ்சு இனி ஒரு நிம்மதியான காலகட்டத்தில் அடி எடுத்து வைக்கிறாங்க. அதே மாதிரி குழந்தைகளோட படிப்பு சிறப்பாக இருக்குங்க. ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இருக்கிறது அர்த்தாஷ்டம குருன்னு சொல்கிறது. இந்த அர்த்தாஷ்டம குரு இருந்தால் அலைச்சல் கொஞ்சம் கொடுக்கும். அலைச்சல் அதாவது இது ஏற்கனவே தொழிலுக்காக அலைஞ்சால் இப்போ குடும்ப வாழ்க்கைக்காக கொஞ்சம் நம்ம அலைஞ்ச தனித்தனியாக இருந்த குடும்பங்கள்லாம் இப்போ ஒன்றா வரப்போகிறதுனால அந்த கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். மற்றபடி இவங்க சிறப்பான ஒரு காலகட்டம் தான். இந்த மாதிரி குழந்தைகளோட படிப்பு நல்லா இருக்குங்க. பதவி அதே மாதிரி உயர் பதவிக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ உயர் பதவி கிடைக்கிறவங்களுக்கு, திருமணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இவ்வளோ நாளும் திருமணம் நடக்கலையே தடங்களாகிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ திருமண வாய்ப்பு நல்லா இருக்குது. சிரமமாக இருக்குது, நல்லா சிரமப்படாமல் வாழ்க்கையை ஓட்டக்கூடிய ஒரு நல்ல அருமையான வாய்ப்பு. வாழ்க வளமுடன். ரொம்ப ஒரு அற்புதமாக சொன்னாங்க ஐயா. இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன்கள் இந்த மகர ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றதையும், திருமண பிராப்தம், உத்தியோகம், வீடு, வேலை எல்லாமே அமைஞ்சிடுதுன்றாங்க. மிக சிறப்பு. இவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சியானது மகர ராசிக்கு 60% நல்ல பலன்களே தான் கொடுக்குறார். பயப்பட வேண்டாம். வாழ்க ஆனந்தத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.